வடகரை பேரூராட்சியுடைய சென்னனூர் கிராம பொதுமக்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சங்கமம் கலைக்குழுவை சார்ந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு அற்புதமான இந்த நம்மளுடைய பாரம்பரியமான கலை நிகழ்ச்சியை பல நூறு ஆண்டுகளாக தொன்றுதற்று நம் மண்ணுடைய இந்த கலை நிகழ்ச்சியானது நம் முன்னோர்களால் பல நூறு ஆண்டுகளாக இது ஒரு கிராமமாக அனைத்து ஊர்களிலுமே இந்த கலைக்குழு இருந்து நம்ம ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இதை நம்மளோட அன்றாட ஒரு வாழ்வியலுடைய ஒரு பழக்க வழக்கமாக, வாழ்வியலுடைய ஒரு அன்றாட நம்ம வேலையாக இந்த கலையை நம்ம கொண்டு வந்து இருந்தோம். இந்த கலையினால நமக்கான பல்வேறு நல்ல விஷயங்களை இது ஏதோ விளையாட்டாகவோ ஒரு கலையாகவோ இல்லாமல் இது நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு மிகப்பெரிய நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மற்றவங்களோட கோஆர்டினேட் பண்ணி இருக்கிறது, சமுதாயத்தோடையே சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது. நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம், பல உறுப்புகள் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக நம்மள நல்ல கோஆர்டினேஷனோட இருதய நோய் மாதிரி பல நோய்கள் எல்லாம் இல்லாமல் நம்மளை தவிர்த்து ரொம்ப ஆரோக்கியமான நம்ம வாழ்வை வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எல்லாம் பல கிராமங்கள் எல்லாம் நம்ம பண்பாடு எல்லாம் தாண்டி வழி தவறி போகக்கூடிய சூழ்நிலையில இந்த ஊர்ல இவ்வளோ ஒரு சிறுமியர்கள் எல்லாம் பார்த்து, பெண்கள் எல்லாம் பார்த்து, இந்த நேரத்துல எல்லாம் டிவியும் வேற போன்லயும் வாட்ஸ்அப்லயும் நம்மளுக்கு நேரத்தை கழிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பண்பாட்டுகள் எல்லாம் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு இதில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அந்த இறைவன் இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று நீடூழி வாழ வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டி விரும்பி கேட்டு, இந்த அற்புதமான இந்த கலைகளை எல்லாம் மறந்து போன காலகட்டத்தில் நாகரிக வளர்ச்சியால 1000 ஆண்டுகள் இந்த நாடு அடிமைப்பட்டு கொண்டு இருந்தது. ஒரு 600-700 ஆண்டுகளும் இஸ்லாமியர்களால் அடிமைப்பட்டு கொண்டிருந்த நாடு ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கத்திய நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகள், போர்ச்சுகீஸ் போன்ற நாடுகள் எல்லாம் இங்க நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம், நம்ம ஆன்மீகத்தை எல்லாம் சிதைத்து இந்தியான்ற ஒரு நாடு இல்லாமல் அழிந்து வரக்கூடிய சூழ்நிலையில உலகத்திலேயே ரொம்ப தொன்மையான ஒரு நாகரிகம், பழக்க வழக்கமும் கொண்ட இந்த நாடு அந்த பிடிப்புனால தான் இன்னைக்கு பாருங்க, இத்தனாயிரம் ஆண்டுகள் நம்மளை அடிமைப்படுத்தினா கூட மீண்டும் இந்த கலைகளை எல்லாம் பாருங்க, இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு வாத்தியாருங்களா இந்த கலைகள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு இன்னைக்கு கிராமமாக எங்க போனாலும் இந்த கலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா அவங்களெல்லாம் பாதங்கள் பணிந்து அவங்களுக்கெல்லாம் நன்றியும் பாராட்டுகளையும் இந்த கலைகள் எல்லாம் நம்ம கொண்டு சேர்க்கக்கூடிய அத்தனை இந்த வாத்தியார்களும் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நான் எல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் மேலும் இந்த சங்கமம் கலைக்குழுவினர் இன்னும் பல ஆயிரம் கிராமங்களுக்கு சென்று பல ஆயிரம் கிராமங்களில் இந்த கலைகளை எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவங்களுக்கெல்லாம் இறை அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இங்கே அழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஓடி வரும் தெய்வம்
போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் தரேன், கண்டு சீனி தரேன். காய்ச்சின பாலும் தரேன், கண்டு சீனி தரேன். கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் வேண்டாம், கண்டு சீனி வேண்டாம். காய்ச்சின பாலும் வேண்டாம், கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே, தாடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே, தாடை சொல்லாதே நீயே. கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கரடி புலியும் வந்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கல்வருக்குள் கல்வருண்டோ, கண்டதுண்டம் சொல்லும் அம்மா. கல்வருக்குள் கல்வருண்டோ, கண்டதுண்டம் சொல்லும் அம்மா. கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன். போக வேண்டும் தாயே, தாடை சொல்லாதே நீயே. பசமுள்ள நந்தகோபால் பாலன் எங்கு என்று கேட்டால், பசமுள்ள நந்தகோபால் பாலன் எங்கு என்று கேட்டால், என்ன பதில் சொல்வேனடா கூறடா என் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொன்னேன். பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொன்னேன். தேடி வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன். போக வேண்டும் தாயே, தாடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே, தாடை சொல்லாதே நீயே. சங்கமம் நன்றி. ஓடி வந்து வாருங்கக்கா, நம்ம ஆட்டங்கானக்கா, ஒயிலாட்டங்கானக்கா. வாருங்கக்கா வாருங்கக்கா, ஓடி வந்து வாருங்கக்கா, நம்ம ஆட்டங்கானக்கா, சங்கமம் ஆட்டமக்கா. பாருங்கக்கா அக்கக்கா, பாருங்கக்கா பாருங்கக்கா, ஓடி வந்து வாருங்கக்கா, நம்ம ஆட்டங்கானக்கா, ஒயிலாட்டங்கானக்கா. பாரக்கா பார்வதி அக்கா, பக்கத்து கோமதி அக்கா, பூவெடுக்கிற பூவாத்தக்கா, மாவிடிக்கிற மராத்தக்கா, பூவெடுக்கிற பூவாத்தக்கா, மாவிடிக்கிற மராத்தக்கா. ஓடி வந்து வாரக்கா, வாழ்த்துக்களை கூறக்கா. பாருங்கக்கா அக்கக்கா, பாருங்கக்கா பாருங்கக்கா, ஓடி வந்து வாரீங்கக்கா, நம்மாட்டங்கானக்கா, ஓயாட்டங்கானக்கா. பாரக்கா பார்வதி அக்கா, பக்கத்து கோமதி அக்கா, பூவெடுக்கிற பூவாத்தக்கா, அங்காத்தக்கா, ருசி வலிக்கிற பூவாத்தக்கா, அடிச்சு கூட்ட அங்காத்தக்கா, ருசி வலிக்கிற பூவாத்தக்கா, அதை தொழிக்கிற வள்ளியமக்கா, சோளம்போடு உப்பாத்தக்கா, அதை தொழிக்கிற வள்ளியமக்கா, சோளம்போடு உப்பாத்தக்கா. ஓடி வந்து வாரக்கா, சங்கமம் ஆட்டமக்கா. பாருங்கக்கா அக்கக்கா, பாருங்கக்கா பாருங்கக்கா, ஓடி வந்து வாரேங்கக்கா, நம்ம ஆட்டங்கானக்கா, ஒயிலாட்டங்கானக்கா. அக்கா வள்ளியமக்கா, வள்ளியாத்தக்கா, அக்கா வள்ளியமக்கா, வள்ளியாத்தக்கா. எப்ப வந்த குப்பாத்தக்கா, இப்ப வந்த குப்பாத்தக்கா, எப்ப வந்த குப்பாத்தக்கா, இப்ப வந்த குப்பாத்தக்கா.
ஓடி வந்து வாரக்கா மக்களை கூவக்கா பாருங்கக்கா அப்பக்கா பாருங்கக்கா பாருங்கக்கா ஓடி வந்து வாருங்கக்கா அம்மா கண்டானக்கா ஓயா கண்டானக்கா அச்சத்துக்கு வழங்காத்தக்கா மொட்டத்துக்கு ஒண்ணாத்தக்கா அச்சத்துக்கு வழங்காத்தக்கா மொட்டத்துக்கு ஒண்ணாத்தக்கா நிச்சு நிக்கிற சொல்லாத்தக்கா அவத்து நிக்கிற முருங்கத்தக்கா நிச்சு நிக்கிற சொல்லாத்தக்கா அவத்து நிக்கிற முட்டையத்தக்கா ஓடி வந்து வாரக்கா மதுக்களை கூறக்கா வாருங்கக்கா அவத்து நிக்கிற முருங்கத்தக்கா ஓடி வந்து வாரக்கா சங்கமம் ஆக்கணக்கா பாருங்கக்கா 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 ஓடி வந்து வாருங்கக்கா அம்மா கல்யாணக்கா ஓயா கல்யாணக்கா பறக்கா வரதியக்கா பக்கத்து போவதியக்கா உங்ககிட்ட பூவாத்தக்கா மாவைக்கிற மாறாத்தக்கா ஓடி வந்து வாரக்கா அதுக்களை கூறக்கா பாருங்கக்கா 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 ஓடி வந்து வாருங்க கோலம்போட குப்பாத்தக்கா அம்மா தந்தாங்கக்கா சங்கனூர் ஆட்டமக்கா பாருங்கக்கா 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 ஓடி வந்து வாருங்கக்கா அம்மா தந்தானக்கா ஓயா தந்தானக்கா வாருங்கக்கா வாருங்கக்கா ஓடி வந்து வாருங்கக்கா அம்மா தந்தாங்கக்கா சங்கமம் ஆட்டமக்கா பாருங்கக்கா அக்கா பாருங்கக்கா பாருங்கக்கா ஓடி வந்து வாருங்கக்கா அம்மா தந்தானக்கா ஓயா தந்தானக்கா
கொடுத்தவனை யார் நினைப்பார் இவ்வுலகில் சட்டியிலே வேகின்ற சத்தெல்லாம் சரக்கானால் மட்டின்றி படித்து வந்த மருத்துவருக்கு வேலை என்ன? கடல் அருகே வீட்டிருந்தும் கடுதாகம் வரும் பொழுது கடவுள் என்னும் ஒருவனது கை சரக்கு நினைவரும் இன்னதுதான் இப்படித்தான் என்பதெல்லாம் பொய் கணக்கு இறைவனிடம் உள்ளதடா எப்போதும் உன் வழக்கு எல்லாம் அவன் செயலே என்பதற்கு என்ன பொருள்? உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவே என்று பொருள். சங்கமம் நன்றி. ஓகே. சங்கமம் வணக்கம். கணானாம் ஸ்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனா புமஸ்தவஸ்தமம் ஜீஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மமஸ்தத ஆனஸ்ருண்ணன் நோதிபிः ஸ்ரீதசாதனம் प्रणो देवी सरस्वती वाजेति वाजिष्वती गणेशाय नमः सरस्वतये नमः श्रीगुरुभ्यो नमः हरि ओम्. சங்கமம் நன்றி. அம்மா, எனக்காக வாழும் இதயமே, உனக்காக நான் இருப்பேன் எப்போதுமே. குயில் கூட கூக மறந்துவிட்டது உன் குரலை கேட்டு, மயில் கூட மயங்கிவிட்டது உன் அழகை கண்டு. நீயும் உலகில் ஒருத்தி என்று நினைத்தேன், பின்தான் புரிந்தது நீதான் என் உலகம் என்று. பல்லாயிரம் வார்த்தைகள் இருந்தாலும் உன்னை வர்ணிக்க என்னிடம் வார்த்தை இல்லை அம்மா. हरिरामने घरे आनंद रामने श्रीरामने घरे सीतारामने हरिरामने घरे आनंद रामने श्रीरामने घरे सीतारामने गोविंदा गोपाल नारायण गोविंदा गोपाल नारायण हरिरामने घरे आनंद रामने श्रीरामने घरे सीतारामने हरिरामने घरे आनंद रामने श्रीरामने घरे सीतारामने सारामणयलाम रंग पांडुरंगना सारामणयलाम रंग पांडुरंगना सोरमलयलाम तुलसी रामचंद्रना सोरमलयलाम तुलसी रामचंद्रना துன்பம் துயரமெல்லாம் தீர்த்தருள்வானா பாவம் எல்லாமே பொறுத்தருள்வானா துன்பம் துயரமெல்லாம் தீர்த்தருள்வானா பாவம் எல்லாமே பொறுத்தருள்வானா கோவிந்த நாராயணா கோபால நாராயணா கோவிந்த நாராயணா கோபால நாராயணா ஹரே கோவிந்த கோவிந்த நாராயணா ஹரே கோபால கோபால நாராயணா
ஹரே சீதாராமனே ஹரிராமனே ஹரே அனந்தராமனே ஸ்ரீராமனே ஹரே சீதாராமனே பாலமலையெல்லாம் ரங்க பாண்டுரங்கனா பாலமலையெல்லாம் ரங்க பாண்டுரங்கனா சோழமலையெல்லாம் துளசி ராமச்சந்திரனா சோழமலையெல்லாம் துளசி ராமச்சந்திரனா துன்பம் துயரம் எல்லாம் தீர்த்தருள்வானா பாவம் எல்லாமே ஒரு தருள்வானா பாண்டுரங்க நாராயணா ஹரிநாத நாராயணா பாண்டுரங்க நாராயணா ஹரிநாத நாராயணா ஹரே பாண்டுரங்க பாண்டுரங்க நாராயணா ஹரே பண்டரிநாத பண்டரிநாத நாராயணா பாண்டுரங்க பாண்டுரங்க நாராயணா ஹரே பண்டரிநாத பண்டரிநாத நாராயணா ஹரிராமனே ஹரே அனந்தராமனே ஸ்ரீராமனே ஹரே சீதாராமனே ஹரிராமனே ஹரே அனந்தராமனே ஸ்ரீராமனே ஹரே சீதாராமனே சென்னூரிலே ஒயிலாட்ட கீர்த்தனோ சென்னூரிலே ஒயிலாட்ட கீர்த்தனோ நம்ம ஊரிலே ஒயிலாட்ட கீர்த்தனோ நம்ம ஊரிலே ஒயிலாட்ட கீர்த்தனோ பாண்டுரங்க நாராயணா பண்டரிநாத நாராயணா பாண்டுரங்க நாராயணா பண்டரிநாத நாராயணா ஹரே பாண்டுரங்க பாண்டுரங்க நாராயணா ஹரே பண்டரிநாத பண்டரிநாத நாராயணா பாண்டுரங்க பாண்டுரங்க நாராயணா ஹரே பண்டரிநாத பண்டரிநாத நாராயணா விட்டலா 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 ஜே பாண்டுரங்கா விட்டலா ஜே விட்டலா 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 ஜே பாண்டுரங்கா விட்டலா ஜே விட்டலா 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 ஜே பாண்டுரங்கா விட்டலா ஜே சங்கமம் நன்றி. Mama
முருகவா செவ்வாய்க்கிழமை பூஜையிலே வா முருகவா உனக்கு சேலை கோடி வாங்கி தரமா முருகவா புதன்கிழமை பூஜையிலே வா முருகவா உனக்கு புஷ்பத்தால் அலங்காரம் வா முருகவா வியாழக்கிழமை பூஜையிலே வா முருகவா உனக்கு வெள்ளி ரதம் வாங்கி தரமா முருகவா செல்வி கீர்த்தனா மோகனசுந்தரம். வாழ்த்துக்கள், நன்றி. போட்டோ தேர்வு பெற்றவங்க 2 பேர் வந்துருங்க. முதல்ல தேர்வு பெற்றவங்க வாழ்த்துக்கள். முதல்ல தேர்வு பெற்றவங்க 2 பேர் வந்துருங்க. உள்ள தேர்வு செய்கின்றார்கள். பெண்களுக்கானது, பெண்கள் தான். திருமதி ருக்மணி வேலுச்சாமி. மனதாக இருந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய முயற்சி கிடைச்ச வெற்றி அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லிக்குவோம். மகிழ்ச்சாமி அண்ணா அவர்களுக்கு இந்த இடத்துல நாம் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த கலையானது மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அரங்கேற்றத்திலையும் 4 பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசை தான். இருந்தாலும் ஒரு ஊருக்கு 3 பேர் தேர்வு செஞ்சுட்ருக்கோம். இங்கே 4 பேர் தேர்வு பெற்றிருக்காங்க. அடுத்ததாக ஆண்கள், பாய்ஸ். ஏன்னா அவங்களுடைய உழைப்பு நம்ம சொல்ல முடியாது. இந்த அரங்கேற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்போ நம்ம அரங்கேற்ற பேச்சு எடுத்தோமோ அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் அத்தனை அந்த குழந்தைகள், பாய்ஸ், சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கடுமையான உழைப்பு கொடுத்துருக்காங்க. மைதானம் சீரமைக்கிறதுலேருந்து பத்திரிக்கை கொடுக்கறதுலேருந்து அத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞருடைய பங்களிப்பு என்பதை இந்த நேரத்தில் பெருமகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். அதில் ஒருத்தருக்கு கிடைச்சாலும் எல்லோருக்கும் கிடைச்சதா நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி கலைக்குழு சார்பாக தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பாய்ஸுக்கான தேர்வு ராஜசேகர் சீனிவாசன். எப்பயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கணக்கு போட்டு தான் செய்வார். அந்த வகையில் இதையும் கணக்கு போட்டு தான் செஞ்சிருப்பாராட்டக்குது. அந்த வகையில் இளைஞர்களுக்கான அவங்க சார்பில் திரு ராஜசேகர் அவர்கள் தேர்வு பெற்றிருக்காங்க. கணித ஆசிரியர் என்பதில் நாங்கள் இந்த நேரத்தில் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறோம். நன்றி. அவருக்கு இது 5வது அரங்கேற்றம். இருந்தாலும் ஒவ்வொரு அரங்கேற்றத்திலையும் தன்னோட பயிற்சி பெறக்கூடிய துணை பயிற்சியாளர்கள் தேர்வு பெற்றிருப்பாங்க. அப்போ ஒருபோதும் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரலைங்கிற வருத்தப்பட்டது கிடையாது. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு பெற்றிருக்காரு. ஓகே.